உங்களோட இன்சூரன்ஸ் எண்ணி நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம், நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லி உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்கள்கிட்ட சொன்னால் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். நான் இப்படியான அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் இருக்கிறேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இது இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்குள்ளே தேவைப்படும். ஸோ வீடியோ சேவ் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு விஷயம் ஒன்று விளைக்கொள்ளுங்க. உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லை. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்காட்டியும் உங்களோட ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி எப்பயுமே இருக்கும். ரீசெண்டாக என்ன ஒரு ஆள் கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் பிராண்ட் நியூ ஒரு காரை ஃபைனான்ஸ் பண்ணிட்டு ஒரு லோ ரிஸ்க் மார்க்கெட் ஒன்றில் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்திருக்கிறாரு. எடுத்து டிரைவ் பண்ணிட்டு போகக்குள்ள அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு 1 at fault ஆக்சிடென்ட் ஒன்று வந்துட்டு ப்ளஸ் அதோட சேர்த்து ஒரு போலீஸ் டிக்கெட்டும் வந்துட்டு. அது அவரோட ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் எடுத்து 1 இயருக்குள்ளேயே இந்த 2 பிரச்சனையும் வந்ததால் அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு லோ ரிஸ்க் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறதால அவங்க இவருக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பிறகு நாங்கள் உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ண மாட்டோம், அதனால் நாங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லி. இது நார்மலாக சிலருக்கு நடக்கிற விஷயம் தான். நம்மளுக்கு ஹெட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் வரதும் போலீஸ் டிக்கெட் வரதும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு போய் சேரல கட்சியெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இவர் நினைச்சிட்டாரு இவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி கேன்சல் பண்ணினா இதுக்கு பிறகு இவரால் இன்சூரன்ஸே எடுக்க முடியாது, எங்கே போனாலும் இவருக்கு இன்சூரன்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு காரை விற்கிறதுக்கு போயிருக்காரு. இவர் ஃபைனான்ஸுக்கு எடுத்த கார் புது காருங்கிறதால அந்த நெகட்டிவ் இக்யூட்டி பெருசாக இருந்திருக்குது. அதாவது கார் அவங்க பைபேக்குக்கு கேட்ட அமௌண்ட்டும் பேங்குக்கு இருக்கிற கடனுக்கு இடையில பெரிய ஒரு வித்தியாசம். ஸோ அதுக்கு கொடுக்குறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. அப்போ இவர் நினைச்சிட்டாரு நம்ம இதுக்கு பிறகு இன்சூரன்ஸும் எடுக்கலாம், நம்ம காரையும் விற்கலாம், ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு காரை டிரைவ் பண்ணினா இனி வயலேஷன் இன்சூரன்ஸ் இல்லாமல் காரை டிரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 months கிட்ட ஜஸ்ட் பார்க்கிங்கில் போட்டுட்டு காருக்கு ஃபைனான்ஸை மட்டும் கட்டிட்டு வந்திருக்காரு. ரீசெண்டாக இந்த வீடியோ ஒன்றை பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமான்னு சொல்லி என்னை கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட சுச்சுவேஷனை கேட்டப்பறம் நான் சொன்னேன், அந்த கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் தர மாட்டேன்னு சொன்னால் இன்னொரு கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் தரதுக்கு ரெடியாக இருக்குன்னு தானே, நீங்கள் இன்னொரு கம்பெனியை தேடி பார்க்கலையான்னு கேட்டேன். அவர் சொன்ன ஆன்சர் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அவங்க தராட்டியே நீ ஒரு இடத்த எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி நினச்சிட்டு எனக்கு இப்போ தான் ஒன்டாரியோக்கு வந்த புதுசாக தெரியான்னு சொல்லி சொன்னார். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 30 கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் லோ ரிஸ்க் கம்பெனியும் இருக்குது, ஹை ரிஸ்க் கம்பெனியும் இருக்குது, ப்ளஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிஸ்கில் டேக் பண்ணுற கம்பெனிஸ் கூட இருக்குது. ஸோ நான் அவரோட ப்ரொஃபைலில் எங்கள் சிஸ்டத்தில் ரன் பண்ணினேன். ஒரு கம்பெனி நல்ல பெஸ்ட்டான ரேட்டுக்கு அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஒரு ஹை ரிஸ்க் கம்பெனி உண்டு, ஹை ரிஸ்க் மார்க்கெட் உண்டு. அப்போ அவருக்கு அதை நான் ப்ரெசென்ட் பண்ணினேன், இந்த ரேட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியான்னு சொல்லி. அவருக்கு ஹாப்பி. அதுக்கு பிறகு அவருக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்திக்கு. ஸோ இவர் இப்படி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆசையாக கார் வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன பிரச்சனையால் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனியில் தரலைங்கிற காரணத்துக்கு எத்தனை பேர் காரை நெகட்டிவ் ஈக்விட்டியில் விற்றிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் காரை விற்க முடியாமல் பார்க்கிங்கில் போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி யோசித்தேன். அதனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தேன். என்னென்ன ரீசனுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு கேன்சல் பண்ணி இதுக்கு மேலே ரினியூ பண்ண முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்காமல் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சில காரணங்களை சொல்கிறேன். முதலாவது ரைட் ஷேரிங். ரைட் ஷேரிங் என்னென்னு சொன்னால் நீங்கள் பணம் வாங்கிட்டு இன்னொரு ஆளில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கூட்டிக்கொண்டே உங்களோட வாகனத்தில் விடுறது. அதாவது ஊபர் ரைட் ஷேரிங், அப்படி இல்லைன்னு சொன்னால் லிஃப்ட்டுங்கிற 2 கம்பெனிஸ் ஒன்டாரியோவில் இருக்குது. ஸோ அந்த இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட காரை அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டிரைவராக ஊபர் டிரைவர் அப்படி இல்லைன்னு சொன்னால் லிஃப்ட் டிரைவராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டும். சிலாக்களை தெரியப்படுத்தாமல் ட்ரைவ் பண்ணி அது தெரிய வந்து அது பெரிய மிஸ்ரிப்ரசன்டேஷனில் போய் பெரிய பிரச்சனை வர சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போட்டிங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்கள். இப்படி நீங்கள் தெரியப்படுத்த போகக்குள்ள அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஷேரிங் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது உங்களோட காரை பர்சனல் யூஸுக்கு மட்டும் தான் பாவிக்க விடுவாங்க. நீங்கள் ரைட் ஷேரிங் பண்ணுன்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவோம், நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் எஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் யூஸ்ன்னு சொல்லி போடாமலேயே லோ ரிஸ்க் மார்க்கெட்டில் பர்சனல் யூஸுக்கு பாவிக்கிற மாதிரியே ரைட் ஷேரிங்குக்கு எந்த விதமான ப்ரைஸையுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் அலோவ் பண்ணுற நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணுற 30 கம்பெனிஸில் ஒரு 4-5 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஷேரிங் ரிஸ்க்கை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ரைட் ஷேரிங்கால் உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ரைட் ஷேரிங்கை அலோவ் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்து தருவேன். ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ணாமல் விடுறதுக்கு உங்களுக்கு
போலீஸ் டிக்கெட் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அட் ஃபால்ட் கிளைம் இருக்கும் உங்களோட ஏர்லி இன்சூரன்ஸ் டேஸில். நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து நார்மலாக அநேகமாக வேறு இன்சூரன்ஸ் கம்பெனி வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அநேகமாக ஃபர்ஸ்ட் 6 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் வரும்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக லோ ரிஸ்க்குள்ளே இருந்து ஹை ரிஸ்க்குள்ளே மூவ் ஆயிடுவீங்க. அப்படி ஹை ரிஸ்க்குள்ளே மூவ் ஆகினா லோ ரிஸ்க் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் அடுத்த ரினியூவலில் உங்களுக்கு ரினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற இந்த 2 கவரேஜும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் வாரத்துக்கு முதலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் போலீஸ் டிக்கெட் வாரத்துக்கு முதலோ உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜில் இருக்கும்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டை ஃபர்கிவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த போலீஸ் டிக்கெட்டை ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கவரேஜ் நீங்கள் எடுத்த உடனே தர மாட்டாங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 2 வருஷம் அப்படி இல்லைன்னு சொன்னால் 3 வருஷம் எந்த விதமான ஆக்சிடென்ட்டோ போலீஸ் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கவரேஜுக்கு எலிஜிபிள் ஆகி அந்த கவரேஜை தருவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு போலீஸ் டிக்கெட் வந்தாலோ ஆக்சிடென்ட் வந்தாலோ அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் வந்தாலோ ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த கவரேஜ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸுக்குள்ளே இது 2ல் ஏதாவது ஒன்று வரும்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேறு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் தேடணும் ஹை ரிஸ்கில். ஸோ அப்படி ஏர்லி இன்சூரன்ஸ் டேஸில் 1 அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் போலீஸ் டிக்கெட் இருக்கிற ஆட்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் நிறையத்தோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படியான ஒரு விஷயத்தால் உங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் ரினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கண்டெக்ட் பண்ணலாம். அதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. 3வது ரீசன் பேமெண்ட் இஷ்யூஸ். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 1 இயருக்கு இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டுட்டு அவங்களோட அந்த 1 இயருக்குரிய பேமெண்ட்டை மாதம் பே பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்கள் தருவாங்க. அநேகமானாக்கள் மந்த்லி பே பண்ணுவாங்க. அப்படி மந்த்லி பே பண்ண சொல்லி தந்தால் உங்களோட பேங்க்ல இருந்து நார்மலாக இது டிரெக்ட் டிபாசிட் ஸ்லிப் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு டேட்டில் இன்சூரன்ஸ் கம்பெனி பணத்தை வட்டி எடுப்பாங்க. இப்படி வட்டி எடுக்க அவங்க முற்படக்குள்ள உங்களோட பேங்க்கில் பேமெண்ட் இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் பேமெண்ட் வெட்ட ட்ரை பண்ணக்குள்ளே வெட்டுப்பட மாட்டேங்கி அப்போ திரும்ப ஒரு NSF ஃபீ ஒன்று போட்டு 2வது அட்டம் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ். அப்படி 2வது அட்டம்ப்ட்லேயும் அதில் பணம் இல்லை, நீங்கள் பணம் வைக்கலன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸை நான் பேமெண்ட் சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்படி நான் பேமெண்ட்டால் கேன்சல் ஆகுன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் ஹை ரிஸ்க்குள்ளே போக மாட்டீங்க. சில கம்பெனிஸ் ஹை ரிஸ்க்காக ட்ரீட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஹை ரிஸ்க்கு போக மாட்டீங்க. ஆனால் திரும்ப இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு தான் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். உங்களுக்கு திரும்ப மந்த்லி ஆப்ஷன் எல்லாம் தர மாட்டாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 6 மந்த் பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸை மந்த்லி பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல் 1 இயருக்குரிய பேமெண்ட்டை 1 ஷாட்டாகவே பே பண்ணி போட்டு தான் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு நான் பேமெண்ட் பிரச்சனையால் உங்களோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிருக்குன்னு சொன்னால் உங்களால் 1 இயருக்குரிய பேமெண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடின்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 4வது ரீசன் வெஹிக்கிள் அண்ட் வெஹிக்கிள் யூசேஜ். நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே உங்களோட வெஹிக்கிளை ஒரு சர்டன் விஷயத்துக்காக தான் பாவிக்கணும். பர்சனல் யூஸ்ன்னு சொல்லி நார்மல் யூஸ்ன்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை பிஸ்னஸுக்கு பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் தர முடியாது, நாங்கள் பிஸ்னஸ் யூஸை கவர் பண்ணுறலன்னு சொல்லி கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்த வெஹிக்கிளை அவங்க இன்சூரன்ஸ் தந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ வேறொரு வெஹிக்கிள் ஒன்று மாற்றுறீங்க. அந்த வெஹிக்கிள் ஹை தெஃப்ட் வெஹிக்கிள் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த வெஹிக்கிளுக்குரிய அந்த ரிஸ்க்கை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணலாம். அதாவது ரினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி காரணத்தால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூ பண்ண முடியாமல் போனால் கூட என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அக்கமடேட் பண்ணுறாங்களான்னு பார்த்து உங்களை இன்சூரன்ஸை எடுத்து தர நான் ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ணிடலான்னு சொல்லி உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னை கண்டெக்ட் பண்ணலாம். என்னை கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் மேலே இருக்கிற aziperson.ca வெப்சைட்டில் இருக்குது. அதில் என்ன நேம்லேயும் இருக்குது. 30+ கம்பெனிஸில் உங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி எந்த கம்பெனி உங்களோட ரிஸ்க்கை அக்கமடேட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதில் பெஸ்ட்டான ஆஃபர் உங்களுக்கு நான் தருவேன். உங்களுக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அப்படி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ எப்படியான அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் நடந்திருக்குதா, நடந்ததுக்கு பிறகு அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது உங்களோட ஸ்டோரி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் இந்த விஷயம் இன்னும் 2-3 பேருக்கு பிரயோசனம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் வீடியோவை உங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுங்கள். பை.